யோ யானை தம்பி, ஏற்கனவே பஸ் ஃபுல்லு, நீ ஏறினா டயர் பஞ்சர் ஆயிடுயா. சரி சரி உள்ள போ. ஆனா ஒரு ஆளுக்கு 2 டிக்கெட் எடுக்கணும். யோ புலி, காலையிலே 500 ரூபாய் நீட்டுற, 5 ரூபாய் டிக்கெட்டுக்கு என்கிட்ட சில்லற இல்ல. பேசாம ஓடி போய் கடையில மாத்திட்டு வா. நீ ஓடுற வேகத்துக்கு 2 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாமே. ஏமா உன் பவுச்சு உள்ள யாரு எட்டி பாக்குறது? உன் பையனா சின்ன பையனா இருந்தாலும் ஹாஃப் டிக்கெட் எடுக்கணும். உள்ள மறைச்சு வச்சா தெரியாதுன்னு நினைச்சியா? டிக்கெட் எடுமா. டேய் அனில் குஞ்சு, நீ ஜன்னல் கம்பி மேல உட்காந்துக்கோ. அவனை சீட்ல உட்கார விடு. சும்மா கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு கர்சீப் போட்டா பஸ்ஸே உனக்கு சொந்தமாயிடுமா? யோ முயலே, உனக்கு சாய வேற ஆளே கிடைக்கலையா? அவன் நடமாடுற கள்ளிச்செடி மாதிரி இருக்கான். அந்த முள்ளு மேல சாஞ்சிட்டு கத்துற. பேசாம கம்பி மேல தலைய வச்சு தூங்கு. யோ வாஸ்ட்ரிச்சு, தலைய சீட்டுக்குள்ள விட்டா மட்டும் நீ தெரிய மாட்டியா? உடம்பு முழுக்க வெள்ள தான் இருக்கு. ஃபைன் கட்டாம தப்பிக்க முடியாது. மரியாதையா தலைய வெளியேடு. தம்பி டிரைவர், வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டியா? யோ ஒட்டகம், பாலவனத்துல நடக்கிறப்பெல்லாம் வாந்தி வராது. பஸ்ல ஏறினா மட்டும் வருதா? என் உயிரை வாங்குறதுக்குனே வருவீங்களாடா? யோ இது டவுன் பஸ்யா, உன் ஏரியா இல்ல. ஒவ்வொரு கம்பத்துக்கும் நிப்பாட்ட முடியாது. கம்பத்தை பார்த்தாலே கால் பரபரக்குதா உனக்கு? எவன்டா இந்த வேலையை பண்ணுது? இந்த நாத்த நாறுது. யோ பண்ணி, நீ தானே சாப்பிட்டது சரிக்கலன்னா நடந்து வாயேன். பஸ்ஸுக்குள்ள ஏன் இப்படி உயிர் வேதி தாக்குதல் நடத்துற? ஹலோ, இது பப்ளிக் பஸ், பார்க் கிடையாது. ரொமான்ஸ் பண்ற வேலையெல்லாம் வேற எங்க வச்சுக்கோங்க. நீங்க கிஸ் அடிக்கிறதுக்கு எங்க பஸ் தான் கிடைச்சா? ஒரு வழியா எல்லாரையும் பஸ்ல இருந்து இறக்கி விட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பேஜ் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க.